வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக பிரீதா. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி, மத்திய அரசு அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறை சோதனை, உயர்நிலை குழு விசாரணைக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். ரஷ்ய ராணுவ விமான விபத்து, 92 பேர் பலியானதாக தகவல். கிறிஸ்துமஸ் திருநாள் உற்சாக கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே இனிமேல் கட்டாய தேர்ச்சி என மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற நடைமுறை ஏற்கனவே அமலில் இருந்து வருகிறது. இதனால் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக கல்வியாளர்களும் மக்களும் கருத்து தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்தது. இதற்கு மத்திய சட்டத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மின்னணு பரிமாற்றம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி, இரக்க உணர்வையும் சேவை மனப்பான்மையையும் குறிக்கும் நாள் கிறிஸ்துமஸ் என கூறியதுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாள் என்பதால் அவருக்கும் வாழ்த்துக்களை வானொலி உரையின் போது மோடி கூறினார். நுகர்வோருக்கும் சிறு வணிகர்களுக்கும் 2 புதிய பரிசு திட்டங்களையும் அவர் அறிவித்தார். மின்னணு பண பரிமாற்றத்தை ஒருவர் மற்றொருவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மின்னணு பரிமாற்றம் தற்பொழுது 300% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்களிடம் வருமான வரித்துறையினர் மேற்கொண்டுள்ள சோதனை தொடரும் என்றும் அவர் கூறினார். கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் மீது அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை மக்கள் ஆதரித்து வருவதாகவும் மோடி குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளில் நடைபெறும் வருமான வரித்துறை சோதனைகள் பற்றி உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். உயர்மதிப்பு பணத்தால் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பின்னர் சேலம் மற்றும் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு இந்த கூட்டுறவு வங்கிகளில் ஓசையின்றி கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு பழைய பணத்தாள்களை வைப்புத் தொகையாக செலுத்தியது குறித்தும் இதனை கூட்டுறவு வங்கிகள் பெற்றது தொடர்பாகவும் முனைப்புடன் விசாரித்து உண்மை விவரங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர்களை பதவி நீக்கம் செய்து கூட்டுறவு வங்கிகளின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யாவின் சோச்சி நகரிலிருந்து 92 பேருடன் புறப்பட்ட விமானம் கருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த அனைவரும் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் சுற்றுலா நகரமான சோச்சியிலிருந்து 92 பேருடன் சிரியாவில் உள்ள லட்டாக்கியா என்ற ரஷ்ய முகாமுக்கு ராணுவ விமானம் ஒன்று புறப்பட்டது. கருங்கடல் மேலே பறந்து கொண்டிருந்த பொழுது விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து விமானத்தை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சோச்சி நகரின் கடற்கரையில் இருந்து கடலில் 1.5 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானத்தின் பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ அமைச்சகம் அறிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக சென்ற புகழ்பெற்ற ராணுவ அலெக்சாண்ட்ரோவ் இசைக்குழுவினர் 9 பத்திரிகையாளர்கள் 8 பணியாளர்கள் என 92 பேர் பலியாகி இருக்கலாம் என தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விமான விபத்து நேரிட்ட பகுதியில் மீட்பு மற்றும் தேடுதல் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் திருநாள் உலகம் முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கிறிஸ்தவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். இயேசு பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி பெருநாளாக கொண்டாடி வருகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கும் விதமாக வீடுகள் மற்றும் தேவாலயங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி சென்னையில் பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வந்த ஏராளமான கிறிஸ்தவர்களும் இதில் கலந்து கொண்டனர். விழாவில் கிறிஸ்து பிறப்பை நினைவூட்டும் வகையில் குழந்தை இயேசுவின் பிறப்பு காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பின்னர் நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியை அடுத்து கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருநாள் நள்ளிரவு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். இதேபோல் திரு இருதய ஆலயம், புனித அந்தோணியார் ஆலயம், தூய பேதுரு ஆலயம் உள்ளிட்ட நகரின் அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவ பெருமக்கள் புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் வந்து சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர். பிரார்த்தனை முடிந்ததும் உறவினர்களும் நண்பர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருச்சியில் லூர்து அன்னை ஆலயம், சகாய மாதா ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. மேலப்புத்தூரில் அமைந்துள்ள தூய மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் குழந்தை இயேசுவின் சொரூபத்தை பங்கு தந்தை லாரன்ஸ் அனைவருக்கும் காட்டினார். மதுரை கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி தலைமையேற்று நடத்தினார். குழந்தை வடிவில் இருக்கும் இயேசுவின் திரு உருவத்தை திறந்து வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து இயேசு பிறப்பு பற்றிய நற்செய்தியை பேராயர் வழங்கினார். இந்த நல்ல நாளில் மத சார்பில்லாமல் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று தெரிவித்த பேராயர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இயேசுநாதர் மாட்டுக் கொட்டகையில் பிறந்துள்ளதை காட்டும் வகையில் தேவாலயங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பாம்பன் அருகே உள்ள தங்கச்சி மடம் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் தென்னிந்திய திருச்சபை சார்பிலும் கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. நாகர்கோவில் அருகே உள்ள கோட்டாறு புனித சவேரியார் தேவாலயத்தில் மறை மாவட்ட பேராயர் பீட்டர் ரெபிஜியோஸ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விழுப்புரத்தில் உள்ள பழமை வாய்ந்த கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளானோர் கலந்து கொண்டனர். ஆலய பங்கு தந்தை பிரான்சிஸ் அகர்வாலா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து தமிழகம் மீண்டு எழ வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு புனித அமல அன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு கிறிஸ்துமஸ் வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தில் சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு பங்கு தந்தை அருண் தலைமையில் இயேசு பாலகன் சுரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மாட்டுத் தொழுவத்தில் இறக்கி வைக்கப்பட்டார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் வகையில் ஆலய மணிகள் ஒலிக்கப்பட்டன. இயேசுவை வரவேற்கும் வகையில் பிரார்த்தனை பாடல்கள் பாடப்பட்டது. வழிபாடுகளில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு சிறப்பு ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன. மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டுகள் பழமைமிக்க தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற வழிபாடுகளில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் பங்கு தந்தையர் கலந்து கொண்டனர். சிறப்பு திருப்பலியில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் பிரார்த்தனை செய்தார். இந்த வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 91வது பிறந்த நாளை ஒட்டி அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் பிரதமராக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 3 முறை பதவி வகித்துள்ளார். இவர் தில்லியில் உள்ள இல்லத்தில் தமது 91வது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். பிரதமர் நரேந்திர மோடி வாஜ்பாயின் இல்லத்துக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக தமது ட்விட்டர் பக்கத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார். உலகில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக 1000 கிறிஸ்துமஸ் தாத்தா மணல் சிற்பங்களை வடிவமைத்து புதிய உலக சாதனையை சிற்பக் கலைஞர் படைத்துள்ளார். மணல் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசாவின் பூரி கடற்கரையில் 1000 மணல் சிற்ப கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை வடிவமைத்துள்ளார்.
கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைவருடைய வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இதனை உருவாக்கினார். 45 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மையை உருவாக்கி லிம்கா உலக சாதனை புத்தகத்தில் 2015ஆம் ஆண்டு இடம் பிடித்திருந்தார். இதுவரை 500 மணல் சிற்ப கிறிஸ்துமஸ் தாத்தாக்களை வடிவமைத்திருந்ததே உலக சாதனையாக இருந்தது. இதனை மணல் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் முறியடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல பிரதேசம் சிம்லாவில் உள்ள மலைப்பகுதியில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிம்லாவில் உள்ள நெடுஞ்சாலைகள், மரங்கள், வீட்டின் கூரைகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்று பனி படர்ந்து காணப்படுகிறது. சிம்லா மற்றும் தர்மசாலாவில் உள்ள மலைப்பகுதியில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் திருநாள் அன்று பொழியும் இந்த பனிப்பொழிவு புதிய அனுபவமாக இருந்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மண்டல பூஜை. 16 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரசின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் பொழுது கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடாதது ஏன் என தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் வருமான வரித்துறையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். வருமான வரித்துறையின் சோதனை என்பது இயல்பான நடவடிக்கை என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட எங்கிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் நடைபெறும் வருமான வரி சோதனை தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன் தமிழகத்தில் நடைபெறும் வருமான வரித்துறையினரின் சோதனையில் மத்திய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறதா என முதல்வர் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார். தமிழர்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவெண்மணியில் 44 தியாகிகள் நினைவிடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் திரளான மக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். கடந்த 1968ஆம் ஆண்டு இதே நாளில் அரைப்படி நெல் அதிகமாக கூலி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட 44 பேரை சிலர் கூரை வீட்டில் அடைத்து வைத்து உயிரோடு எரித்தனர். பலியானவர்களின் நினைவாக அப்பகுதியில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் நினைவு ஸ்தூபிக்கு பலரும் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியினரும் மக்களும் திரளாக வந்து மணல் மாலைகள் அணிவித்தும் பூக்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை பரங்கிமலையில் உள்ள காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்தவர் கோபிநாத். நேற்றிரவு பணியில் இருந்தபோது தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டு இவர் தற்கொலை செய்து கொண்டார். கோபிநாத்தின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உயர் அலுவலர்களின் நெருக்கடி மற்றும் தொடர்ச்சியான பணி சுமையே கோபிநாத் உயிரிழக்க காரணம் என கூறப்படுகிறது. தருமபுரியில் பழைய பணத்தாள்களுக்கு மாற்றாக புதிய பணத்தாள்களை தருவதாக கூறி 35 லட்சத்தை கொள்ளையடித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் சில நாட்களுக்கு முன்பு கரூரைச் சேர்ந்த வர்த்தகரான சங்கர் என்பவர் பழைய பணத்தாள்களுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை மாற்ற பெண்ணாகரத்தைச் சேர்ந்த ஒரு கும்பலிடம் வந்துள்ளார். பின்னர் சங்கருக்கும் புதிய பணத்தாள்களை தருவதாக கூறிய கும்பலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சங்கரிடமிருந்த 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய பணத்தாள்களை பெண்ணாகரத்தை சேர்ந்த கொள்ளை கும்பல் பறித்து சென்றுவிட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காரிமங்கலம் காவல்துறையினர் பணத்தை பறித்து சென்ற பெண்ணாகரத்தை சேர்ந்த மதி, செல்வகுமார், பிரபு ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20,60,000 மதிப்புள்ள புதிய 2,000 ரூபாய் பணத்தாள்களை பறிமுதல் செய்தனர்.
500 மற்றும் 1000 ரூபாய் தாள் செல்லாத அறிவிப்பால் எல்ஐசி வணிகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தென் மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. திருவாரூரில் தென் மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் கீழ வெண்மணி தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சாமிநாதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். கூட்டமைப்பு சார்பில் 15வது ஆண்டாக கீழ வெண்மணி தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்படுவதாக அப்போது தெரிவித்த சாமிநாதன், மத்திய அரசின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகள் ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் மேலும் கூறினார். வர்தா புயலின் தாக்கத்தால் சென்னையில் ஏராளமான மரங்கள் அழிந்துள்ள நிலையில் இனி வரும் காலங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் தின விழாவில் ரமணன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பருவமழை தேவையான அளவு பெய்ததாகவும் தற்பொழுது நகரமயமாக்கல் காரணமாக பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை 440 மில்லிமீட்டர் பெய்த நிலையில் இவ்வாண்டு 160 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பெய்திருப்பதாக கூறினார். இதற்கு காரணம் காற்றின் வேகம் குறைந்து கடலின் மேற்பரப்பில் வெப்பமயமாதல் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அண்மையில் ஏற்பட்ட வர்தா புயலால் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் ரமணன் கூறினார். விழுப்புரம் அருகே வாகனம் மோதியதில் 25 தொழிலாளர்கள் படுகாயமுற்றனர். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே நாச்சி கிராமத்திலிருந்து 30 தொழிலாளர்கள் கரும்பு வெட்டுவதற்காக மினி வேனில் சென்று கொண்டிருந்தனர். கூத்தக்குடி மருத்துவமனை முன் எதிரே வந்த லாரி மீது மினி வேன் மோதியதில் 25க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். அந்த பகுதி மக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கடனா நதி அணை அருகே பிடிபட்ட பெண் சிறுத்தை ஒன்று பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பெத்தான்பிள்ளை குடியிருப்பு வனப்பகுதி அருகே ஒட்டியிருப்பதால் வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் வருகின்றன. இதனிடையே நேற்று இரவு சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் காணப்பட்டதாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். அதிகாலை 5 மணியளவில் 7 வயது பெண் சிறுத்தை ஒன்று கூண்டில் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து பாபநாசம் காரையாறு பகுதியில் பாதுகாப்பாக அதனை கொண்டு போய்விட்டனர். சிறுத்தை பிடிபட்டதை அடுத்து மக்கள் நிம்மதியடைந்தனர். பண்டிகை காலத்தையொட்டி தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளதால் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளி குழந்தைகளுக்கு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் திருநாள் என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன்மர காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அழகிய இயற்கை காட்சிகளையும் குளுமையான காலநிலையையும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. சில மாதங்களாக வணிகம் பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை சார்ந்து செயல்படும் விடுதிகள், உணவகங்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் பயணிகள் வரவால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த 7 மலைப்பாம்பு மற்றும் எறும்புத்திணி ஆகியவற்றை வனத்துறையினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீருக்காக கிராம பகுதிகளுக்கு நுழைகின்றன. இதனிடையே கிருஷ்ணகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட சின்னமலைப்பட்டி, கருவானூர், பருகூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 நாட்களில் நுழைந்த 7 மலைப்பாம்புகளையும் ஆட்சியர் அலுவலகம் அருகே சுற்றித்திருந்த எறும்புத்திணி ஆகியவற்றை வனத்துறையினர் மீட்டனர். பிடிபட்ட பாம்புகள் மற்றும் எறும்புத்திணி ஆகியவற்றை வனப்பகுதியான நாரளப்பள்ளி காட்டில் வனத்துறையினர் கொண்டு சென்றுவிட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற இருவரை மக்கள் விரட்டி பிடித்து தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். வளைக்காரன்பாளையம் பகுதி மக்களின் குலதெய்வமாக வணங்கி வரும் அன்னமார் சுவாமி திருக்கோவிலில் உள்ள உண்டியலை உடைத்து அடையாளம் தெரியாத இருவர் திருட முயன்றுள்ளனர். உண்டியல் உடைக்கும் சத்தம் கேட்டு வந்த அந்த பகுதி மக்களை பார்த்தவுடன் கொள்ளையர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை விரட்டி பிடித்து தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மற்றொருவர் தப்பி ஓடினார். உயிரிழந்தவர் புத்தூரை சேர்ந்த பழனிசாமி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தப்பியோடிய மற்றொருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
வர்தா புயலால் விழுந்த மரங்களை சாலையில் குவித்து வைத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் தொற்றுநோய் ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. புயலால் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள கழிவுநீர் அகற்று வாரியம் அருகே குவிக்கப்பட்டுள்ளன. இந்த மரங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் பகுதியில் சாலையின் ஒரு வழித்தடம் முழுவதும் பரவி கிடப்பதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த வழியை கடப்பது தங்களுக்கு சிரமமாக இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த மரங்களுடன் குப்பைகளும் கலக்கப்படுவதால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படும் என்ற அச்சமும் இந்த பகுதி மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை நாளை நடைபெறுவதையொட்டி கோடிக்கணக்கான பக்தர்கள் அருள்மிகு ஐயப்பனை தரிசிக்க குவிந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலையில் மண்டல பூஜை சீசன் தொடங்கி 40 நாட்களை கடந்துள்ளது. தொடக்கத்தில் குறைவாக காணப்பட்ட பக்தர்கள் கூட்டம் தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. 2 நாட்களாக கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிய தொடங்கியுள்ளதால் வழியெங்கும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் நாளை மண்டல பூஜை என்பதாலும் சபரிமலை செல்லும் வழியெங்கும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படுகிறது. கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க இன்று காலை முதலே பக்தர்கள் பம்பையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு குறிப்பிட்ட அளவு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நாளை மண்டல பூஜை நடைபெற இருப்பதையொட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய தங்க அங்கி பம்பைக்கு கொண்டுவரப்பட்டு சபரிமலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் சபரிமலையில் பக்தர்கள் அருள்மிகு ஐயப்பனை 16 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். ஊக்க மருந்தை கடத்தியதாக குற்றச்சாட்டு. ரஷ்ய தடகள பயிற்சியாளர்களுக்கு 10 ஆண்டு தடை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மெக்சிகோவில் உள்ள கொலிமா எரிமலை சீற்றத்தால் ஏற்பட்டுள்ள சாம்பல் புகையால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் 3000 எரிமலைகள் உள்ளதாகவும் இதில் 14 எரிமலை சக்தி வாய்ந்ததாகவும் புவியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் கொலிமா எரிமலையில் கடும் சீற்றம் ஏற்பட்டது. இதன் காரணமாக 2500 மீட்டர் தொலைவுக்கு சாம்பல் பரவியுள்ளது. இதனால் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டிற்கு பிறகு கொலிமா எரிமலையிலிருந்து 2 முறை சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டை புவியியலாளர்கள் கண்காணித்து வருகின்றனர். ஊக்க மருந்தை கடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ரஷ்ய தடகள பயிற்சியாளர் விளாடிமிர் மோக்னாவுக்கு 10 ஆண்டு தடையை பன்னாட்டு தீர்ப்பாயம் விதித்துள்ளது. விளாடிமிர் மோக்னேவ் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை கடத்தியதாக கூறி விளையாட்டுக்கான பன்னாட்டு தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. மோக்னேவ் ரஷ்ய தடகள வீராங்கனை யூலியா ஸ்டிஃபனோவாவின் பயிற்சியாளர் ஆவார். இந்நிலையில் தமக்கு எதிராக தடை உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக விளாடிமிர் மோக்னேவ் கூறியுள்ளார். இதனிடையே ஊக்க மருந்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி மற்றொரு ரஷ்ய தடகள வீராங்கனையான அனஸ்தாசியா பஸ்ரீட்ராவுக்கும் 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறைந்த கார்பந்தய வீரர் சந்தர் என்பவரது நினைவாக கோயம்புத்தூரில் நடைபெற்ற கார்பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் உள்ள கார்பந்தய வீரர் சந்தர் 1999ஆம் ஆண்டு சாலை விபத்தில் பலியானார். இவருடைய நினைவாக ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி கார்பந்தயம் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி தொடங்கி வைத்தார். கவுண்டம்பாளையத்தில் தொடங்கிய இந்த போட்டியில் 20 கார்கள் மற்றும் 40 இருசக்கர வாகனங்கள் பங்கேற்றன. அத்திப்பாளையம், கோவில்பாளையம், அன்னூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக 125 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தொட்டிப்பாளையம் பகுதியில் போட்டி நிறைவடைந்தது. இந்த போட்டியில் முதலாவதாக வந்த கார்பந்தய வீரருக்கு 10,000 ரூபாய் பரிசும், இருசக்கர வாகனத்தில் முதலிடம் பிடித்த வீரருக்கு 6,000 ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி, மத்திய அரசு அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறை சோதனை, உயர்நிலை குழு விசாரணைக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். ரஷ்ய ராணுவ விமான விபத்து, 92 பேர் பலியானதாக தகவல். கிறிஸ்துமஸ் திருநாள் உற்சாக கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு.
இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.